ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா 2 பேரும் திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. சின்னதாக உங்ககிட்ட பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே விஷ் இருக்குது, அதை விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே விஷ் யாருக்குன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பிரசாந்தினி அக்காவோட பையன் செல்வபாரதிக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேமா. நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், இப்போ போல் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அப்பா அம்மாவே நல்லா பார்த்துக்கணும். அக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பையனுக்கு விஷ் பண்ணியாச்சு. நீங்கள் என்னோட ரிப்ளைலாம் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களோடது மட்டும் இல்லை, எனக்கு பண்ணுற எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட்ன்றதோட நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நான் உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களோட மெசேஜ்க்கு நான் வந்து உங்களோட கமெண்ட்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலைன்னு. ஆனால் இல்லைக்கா, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள். நான் உங்களுக்கு விஷ் பண்ணாததுக்கு ரீசன் வந்து நான் மறந்துட்டேன்னு சொல்கிறத விட, நீங்கள் இன்றைக்கி பர்த்டேன்னா நேற்று சொன்னீங்கன்னா நல்லா விஷ் பண்ண முடியாது. ஏன்னா நான் காலையிலே வீடியோ மேக் பண்ணிடுவேன். நான் கமெண்ட்ஸ்லாம் வந்து ஈவினிங் தான் பார்ப்பேன். ஸோ என்னால் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்க முடியாது. நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னால் தான் என்னால் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ண முடியும். ஆமாம் சிஸ், நீங்கள் வந்து கோச்சிக்கிறீங்க, அதனால் முன்ன மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் சிஸ் இருப்பேன். அதோட இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். எங்கள் மாமனாருக்கு வந்து கால் அடிபட்டு வீட்டில் இருக்காங்க ஒரு 1 மந்த் கிட்ட. ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், வீடியோ எடுக்கணும். ஸோ அதனால் என்னால் எல்லாத்துலேயுமே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கேன். வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும், என்னோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எல்லாரையும் வந்து நான் ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆமாம், நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ மறக்காமல் நாங்கள் போட்டுறோம், எக்ஸப்ட் மண்டே. அதனால் வந்து ஏதாவது தப்பு பண்ணால் கூட கோச்சிக்காதீங்கக்கா. பிரசாந்தினி அக்கா கேட்டதுக்கான கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் டேரெக்டாகவே. என்னால் இவ்வளோ சுச்சுவேஷன் மத்தியில் வீடியோ பார்த்து பெரிய விஷயம்க்கா. நான் அதனால தான் என்னால் சரியாக கவனிக்க முடியல, என்னமோ தெரியல. ஆனால் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்குறேன், ரீட் பண்ணுறேன், நான் ரிப்ளைவும் பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் ரிப்ளை பண்ணுறதை நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் நேற்றே சொல்லியிருக்கேன், ரிப்ளை பண்ணியிருக்கேன் கமெண்ட்டில். ஸோ பாருங்கக்கா, மற்றபடி என்கிட்ட கோச்சிக்காதீங்க, உங்கள் தங்கச்சி மாதிரி தான். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் கேட்குறீங்க, ஏன் அகிலையும் மித்ராவுமே காட்டிகிட்டு இருக்கீங்க, மற்ற கப்பிள்ஸை காட்ட மாட்டேறீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நல்லா என்னோடய எபிசோடு எல்லாமே பாருங்கள். 100 எபிசோடு வரைக்குமே மற்ற கப்பிள்ஸ் மட்டும்தான் காட்டியிருப்பேன். மித்ராவையோ இல்லை அகிலையோ காட்டியிருக்க மாட்டேன். அவங்களுக்கான ஸ்டோரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அவங்கள தான் நான் இப்போ காட்ட முடியும். எப்படி இருந்தாலுமே மற்ற கப்பிள்ஸையும் நான் காட்ட தான் செய்கிறேன். இவங்களை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணல, மற்ற கப்பிள்ஸையும் நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்ட தான் செய்கிறேன். சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க, தப்பாக சொல்லலை, ஒரு ஆமாம், சில பேர் சொல்கிறீங்க, பட் தப்பாலாம் சொல்லலை, கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஸ்டோரி நல்லா இருக்குது, பட் நீங்கள் வந்து அகிலையும் மித்ராவையுமே காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, 100 எபிசோடு இவங்களை காட்டவே இல்லை. அகில் ஃபேமிலியாக இருக்கட்டும், அதாவது என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், மித்ரா அகிலோட லவ்வாக இருக்கட்டும், எதையுமே காட்டல. 100 எபிசோடுக்கு மேலே, அதாவது 103ன்னு நினைக்கிறேன், அப்போ தான் அகிலும் மித்ராவுமே மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 128 வந்துருக்கு எபிசோட். அது வரைக்கும் அவங்கள காமிக்கிறேன், அவங்கள மட்டும் காமிக்கல, எல்லாருமே தான் காமிக்கிறேன். ஏன்னா என்னோடய கேரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த கதையில், அதனால எல்லாருமே காட்ட தான் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாம் வித்யாவுக்கு, அப்புறம் காயு சித்துவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அப்புறம் சத்யா கௌதமுக்கு, அப்புறம் வினய் கமல் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரியை நான் ஆரம்பத்துலேருந்தே காட்டியிருப்பேன். ஷாமாக இருக்கட்டும், வித்யாவாக இருக்கட்டும், காயு கௌதம் எல்லாரோட லவ் ஸ்டோரியுமே நான் ஸ்டார்டிங்லேருந்து காட்டிகிட்டு வந்திருப்பேன். இப்போ இது இவங்களோட டர்ன், இவங்களோட லவ் ஸ்டோரி தான் காட்ட வேண்டியது. ஸோ அதனால இவங்களோட லவ் ஸ்டோரி காட்டிட்டு வரேன். சப்போஸ் உங்களுக்கு இவங்களே காட்டுற மாதிரி இருக்குன்னு வேறு யாரும் கமெண்ட் பண்ணீங்க, இல்லை ஆமாக்கா நீங்கள் இவங்களே காட்டிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் போராக இருக்குது, ஸோ மற்றவங்களையும் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இவங்களை காட்டுறத கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணிவிட்டு மற்றவங்களையும் காட்டுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக செய்வேன். பட் கதையை சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, ஸ்டோரி இப்படி தான். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நிறையா உளர்றேன், பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரிப்பேரும் பண்ணாமல் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, என்ன காலையில் அந்த அக்காவோட மெசேஜ் பார்த்தேன், கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, ஐயோ ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதனால் எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், அதனால தான் உளறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சொல்லிட்டேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றினதாக இருக்கட்டும், இல்லை பர்சனலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்சால் இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் கமெண்ட்க்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி நான் ஃப்ரீ டைமில் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்கள் கிளம்புறோம். அங்கிள் ஒரு நிமிஷம். சொல்லு மித்ரா. கடைசியா ஒன்ஸ் அகெயின் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்வபாரதி. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், என்ன சொன்னா. விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்வபாரதி.